போது நம்ம யோசித்து பார்க்கணும், ஏன் என் வாழ்க்கையில் இந்த கலக்கம் வருது? இந்த கலக்கம் என்னையால வருதா? பிரச்சனை குடும்பத்தினால வருதா? பிள்ளைகளால் கலங்கி கொண்டிருக்கிறேனா? என் பாவத்தினால கலங்குறேனா? அல்லது எனக்கு நான் கேட்காத செய்தி, எதிர்பார்க்காத சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்ததுனால கலங்குறேனா? ஆனால் அல்லது ஆண்டவர் தம்முடைய முகத்தை என்னை விட்டு மறைத்து விட்டாரா? யோசித்து பார்க்கணும். முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த என்னுடைய ஆத்மாவில் கலக்கம்? என் ஆத்மாவே நீ ஏன் எனக்கு கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேய்க்கிறாய்? அங்கு சங்கீதக்காரன் கேட்டது போல நம்ம கேள்வி கேட்கிறோம். ஆண்டவரே ஆத்மாவே ஏன் கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நம்ம பார்த்து சிரிக்கலாம். உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் உன்னை ஏந்தி இருக்காரு. கலங்காத இல்லையா? நம்ம ஆண்டவர் என்ன சுக்கம் வரும், கவலை வந்தாலும் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு கலங்காந்த. பயத்தினால ஒருவேளை கலக்கம் வரலாம். 7வதாக வாசிக்கிறோம், தீய ஆமா சக்திகளினால நம்ம கலக்கம் வரும். அன்னைக்கு சவுல் ராஜாவுக்கு அப்படிதான் கலக்கம் வந்தது பார்க்கிறோம். 1 சாமுவேல் புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது 16வது அதிகாரம் 14-15 வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். அப்பொழுது சவுலின் ஊழியக்காரன் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணுகிறதே அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவருடைய ஆவி ஒருவேளை நம்ம விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நமக்கு வேற விதமான ஆவி வரும் பார்க்கிறோம். ஒருவேளை பொல்லாத ஆவியுடைய சதி திட்டங்களால் நம்ம கலங்குறோமா? யோசிச்சு பாருங்க. சவுலுக்கு அப்படி ஒரு கலக்கம் ஏற்பட்டதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி. ஆண்டவர் பொல்லாத ஆவி ஆண்டவர் விடுவாரா? அப்படி இல்லை. என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறாரோ அன்னைக்கு உள்ள யார் வந்துடுவா? சாத்தான் வந்துடுவான். அதான் அது ஆண்டவரால் வரப்பட்டதுன்னு என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் பொல்லாத ஆவியை அவருக்கு நம்ம மேலே போடுறதில்லை. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்ம விட்டு எடுபடும் பொழுது, நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியிலே சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் போட்டிருக்கு இல்லையா? நம்ம எவ்வளோ நாள் நம்ம பிடரியை கடினப்படுத்திட்டே இருப்போம். சவுல் எத்தனையோ முறை ஆண்டவர் எச்சரித்து பார்த்தும் சவுல் கீழ்ப்படியலை. ஆண்டவர் அவனை விட்டு அந்த பரிசுத்த ஆவியானவர் எடுத்ததுனால அங்கு ஒரு வேக்குவம், ஒரு வெற்றிடம் ஏற்பட்டது. ஃபில்லப் பண்ணுறதுக்கு யார் வந்துட்டா? சாத்தான் உட்கார்ந்துட்டா அப்படின்னு பார்க்குறோம். ஆண்டோடைய ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்ப்போம். ஆவியானவரை என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. ஆவியை அவித்து போடாமல் இருங்க அப்படின்னு பார்க்குறோம். பவுல் எழுதுறாரு, quench not the spirit. ஆவியை அவித்து போடாமல் இருங்க. ஆவியானவர் உங்களோடு பேசும்போது உங்கள் மனதை கல்லாக்கிட்டே இருக்காதீங்க. அப்புறம் கல்லாவே ஆயிரும். அப்புறம் மனம் திரும்பவே முடியாது. இப்படி வாழ்க்கையில் அப்புறம் நமக்கு நியாய தீர்ப்பு நாளில் நம்முடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்? பேர் கிறுக்கப்படும் தீய சக்திகளினால. அடுத்ததா எப்படி நமக்கு கலக்கம் வருது அப்படின்னா, யோபு 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். யோபு 4:5. இது எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா சத்தமா? யோபு 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கிறோம். சத்தமா படிங்க, எல்லாரும் படிங்க. இப்பொழுதோ துன்பம் உனக்கு நேரிட்டபடியினால் எப்படி என்ன செய்யறாரு? ஆயாசப்படுகிறீர். அவர் உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம தொட்டா போதும். வாழ்க்கையில் நம்ம நினைக்கலாம், எனக்கு பலன் இருக்கு, எனக்கு பணம் இருக்கு, எனக்கு பதவி இருக்கு, எனக்கு வீடு சொத்து சுகம்லாம் இருக்கு. ஆண்டவர் தொட்டா போதும். யோபு தொட்டார், அனுமதி கொடுத்தார்.
அனுமதி கொடுத்தார் சாத்தானுக்கு. எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, ஒருவேளை துன்பம் வாழ்க்கையில் வரல நீங்க கலங்கலாம். இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர். ஆயாசம்னா சோர்ந்து போறதுன்னு அர்த்தம். அது உண்மை தொட்டதினால் கலங்குகிறீர். வாழ்க்கையில் துன்பம் வரும்போது நம்ம கலக்கம் ஏற்படுதுன்னு பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். பெல்ஷாத்சார், பாபிலோனுடைய கடைசி அரசனாகிய பெல்ஷாத்சார் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவன் குடித்து வெறித்து தன்னுடைய பிரபுக்களோடும் மறுமனையாட்டிகளோடும் தன்னுடைய மனைவிகளோடும் வைப்பாட்டிகளோடும் அவன் ரொம்ப ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து அவன் ஆண்டவருடைய நாமத்தை தூஷித்து கல்லையும் மண்ணையும் உள்ள செய்யப்பட்ட விக்கிரகங்களை புகழ்ந்து பேசி கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய பரிசுத்தமான பாத்திரத்தில் மதுவை வார்த்து குடித்து கொண்டிருக்கும் போது அவங்க ஒரு கரம் சோத்தில் எழுதிச்சு. என்ன எழுதி தெரியுமா? மெனே மெனே தெக்கேல் உப்பாசன். பெல்ஷாத்சாரே, நீ என்ன செய்யப்பட்டாய்? நெருக்கப்பட்டாய். You are weighed in the balances of heaven. பரலோக திராசுல நீ நெருக்கப்பட்ட. எப்படி இருக்க? குறையா இருக்க. நீங்க ஆண்டவர் ஒருவேளை உங்களை நிறுத்து பார்த்தாருன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? நிறுத்து பார்க்கறது தெரியுமா? நம்முடைய நியாய தீர்ப்பு தான், அவர் ஜட்ஜ்மெண்ட் டே. இன்னைக்கு ஒருவேளை நமக்கு நியாய தீர்ப்பு பரலோகத்தில் நம்ம சொல்றோம், நுட்ப நியாய விசாரணை பரலோகத்தில் போய் கொண்டு இருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய பெயர் எடுக்கப்படும் என்றால், என்னுடைய பெயர் எடுக்கப்படும் என்றால் அந்த திராசில் வைத்தா எப்படி இருப்போம்? புஸ்தகங்கள் நமக்கு என்ன சாட்சி கொடுக்கும்? பாவ புஸ்தகம், அந்த ஞாபக புஸ்தகம் நம்ம குறித்து என்ன சாட்சி கொடுக்கும்? பாவங்கள் கிறுக்கப்படுமா அல்லது பெயர் கிறுக்கப்படுமா என்பதை யோசிச்சு பாருங்க. பெல்ஷாத்சாருடைய வாழ்க்கையில அந்த நியாய தீர்ப்பு அவனுக்கு கலக்கம் உண்டாயிட்டு பார்க்கிறோம். நீ தராசில நெருக்கப்பட்டு குறைவாக காணப்பட்டாய். அதனால ஒரு ராஜ்யம் என்ன செய்யப்படுது? பிடுங்கப்பட்டு போகுது, பங்கிடப்பட்டு போகுது அப்படின்னு அவனுக்கு சொன்னதுனால கலங்கினான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது ராஜா பெல்ஷாத்சார் அவனுடைய முக ரூபம் வேறுபட்டது. என் ஆத்மாவே ஏன் எனக்கு கலங்குகிறாய்? தாவீதுடைய அந்த கேள்விக்கு அநேக இடங்கள்ல பதில பார்க்க முடியும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில கலக்கம், ஏன் நம்முடைய வாழ்க்கையில துக்கங்கள் வருது அப்படின்னா இந்தந்த காரணங்களால கலக்கங்கள் துக்கங்கள் வருதுன்னு பார்க்கிறோம். 10வது வசனம் என்ன வருதுன்னு பார்க்கிறோம். சொப்பனத்தினால கலக்கம் வரும். சிலவங்க வாழ்க்கையில் அப்படிதான், காலில் எந்திரிச்ச உடனே ஒரு பெரிய கலக்கம், ஐயோ ஏதோ ஒரு நல்ல சொப்பனம் பார்க்கலையே, நெத்தி எனக்கு ஒரு மாதிரிலாம் சொப்பனம் வந்துச்சு, இப்படி கலங்குறோமா? இருக்குது, வாழ்க்கையில் நடந்திருக்குது இல்லையா? சொப்பனத்தினால கலக்கம். யாருக்கு வந்தது? சொப்பனத்தினால யாருக்கு வந்தது? நேபுகாத்நேச்சாருக்கு வந்துச்சு. எப்படி வந்துச்சு? 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனம் கண்டான். அப்புறம் அதனால் சொப்பனத்தினால கலங்கினான். அடுத்த வசனம் சேர்த்து படிப்புமா? ஒரு சொப்பனத்தை கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது. ஐ எம் ட்ரபிள்டு. சொப்பனத்தினால கலங்கி போனா. அவனுக்கு என்ன சொப்பனமும் தெரியல, சொப்பனத்துடைய அர்த்தமும் தெரியல, கலங்கி இருக்கிறான். அவன் ஏற்கனவே கலக்கத்தோடு தான் படுத்திருந்தான். எனக்கு பிறகு இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஆளப்போவது யார்? நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் அல்லவா? இல்ல யாரு ஆறப்போறா? கலக்கத்திலே படுத்தவனுக்கு ஆண்டவர் கலக்கத்தையே கொடுத்தாரு. சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் அவனை கலக்கினார்னு பார்க்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில எப்படி கலக்கம் வரலாம்னா இந்த மாதிரி சொப்பனங்கள் மூலமாக கலக்கங்கள் வரலாம் அப்படி பார்க்கிறோம். வேற எப்படி கலக்கம் வரும் அப்படி பார்க்கும்போது பேர் இழப்பினால நம்ம கலக்கங்கள் வரலாம். கலக்கம் அப்படி இருதயம் கலங்கல் வரும். யோபு 23வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோபு 23, 15, 16 ஆகையால் வாசிங்க, அவருக்கு முன்பாக கலங்குகிறேன், ஆதலால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன், நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன். அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். தேவன் என் இருதயத்தை இலக்கரிக்க பண்ணினார், சர்வ வல்லவர் என்னை கலங்க பண்ணினார். சர்வ வல்லவர் என்னை கலங்க பண்ணினார். இழந்து போனான்,
சொத்து சுகம், ஆடு மாடு மந்தைகள் கழுதைகள் குதிரைகள் எல்லாம் போச்சு. பிள்ளைகளே இழந்து போனான். மாத்திரமல்ல, அவனுடைய சரீரமெல்லாம் வியாதி. பேரிழப்பினால யோபுக்கு ஒரு பெரிய கலக்கம் ஏற்பட்டு பார்க்கிறோம். சர்வ வல்லவர் என்னை கலங்க பண்ணினார். சர்வ வல்லவர் கலங்க பண்ணினார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, நம்ம பார்த்து சொல்றாரு, நமக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த கலக்கத்தை பத்தி எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? உங்கள் இருதயம் எந்த அதிகாரத்தில் இருக்கு? யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது இத்தனை வசனங்களுக்கும் ஒரு கிரீடம் வச்ச மாதிரி ஒரு வசன வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க, இடத்துல விசுவாசமா இருங்க, கவலைப்படாதீங்க. பேரிழப்புனால கவலையா, பிள்ளைகளினால கலக்கமா, அல்லது துன்பத்தினால கலக்கமா, நியாய தீர்ப்பினால கலக்கமா, துர்ச்செய்தியை கேட்டதுனால கலக்கமா, கலங்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம பார்த்து சொல்றாரு, தர்மியான திருச்சபை விசுவாசிகளை உங்களை பார்த்து இந்த தெய்வீக ஆராதனையில் ஆண்டவர் கொடுக்கிற நல்ல வாக்கு தத்தம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இருதயம் கலங்காதிருப்பாத. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, காலம் எல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலம் எல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார், கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. கலங்காதீங்க. கலக்கம் வரும், ஒரு விசுவாசி வாழ்க்கையில கலக்கம் வரும், பல பிரச்சனைகள் வரும். கலங்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எப்படி வேற எப்படி ஆத்மா வருது, எப்படி கலக்கம் வருது அப்படின்னா, சங்கீதம் 42:5 வாசிக்கிறோம். 42:5 என் ஆத்மாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்கு தேய்கிறாய். அது போதும். அவருக்கு ஏன் கலக்கம் வந்து தெரியுமா? இப்போ இந்த சங்கீதத்துக்கு வருவோம். சங்கீதம் ஒரு காரணத்தை சொல்லுது. ஏன் தாவீது கலங்கினார் அப்படின்னா, 4வது வசனத்தை வாசி பார்க்கும்போது நமக்கு விளக்கம் தெரியும். வாசிங்க, இது முக்கியமான வசனம், எல்லாரும் சேர்ந்து படிக்க வேண்டிய ஒரு வசனம். வாசிங்க பார்க்கலாம். தாவீதுடைய கலக்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, வாசிங்க. முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியின் சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ள எனக்குள் உருகுது. இப்ப தாவீதுக்கு போக முடியல, ஆலயத்துக்கு போக முடியல, அதனால சொல்றாரு, என் உள்ள எனக்குள் உருகுது. என்னைக்காவது உங்களுக்கு இந்த அனுபவம் வந்திருக்குதா? ஆலயத்துக்கு போக முடியல அப்படின்னு சொல்லி உள்ள உருகி இருக்கிறீங்களா? நல்ல வேளை இன்னைக்கு ஒரு காய்ச்சல் வந்தது, ஆண்டவர் பல இருந்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோமா? அவர் சொல்றாரு, நினைச்சு பார்க்கிறாரு, முன்னே நான் பண்டிகை ஆசிரியர் ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியின் சத்தத்தோட தேவாலயத்துக்கு போயிடுவேனே, எருசலேமுக்கு போகிற நினைச்சு பார்க்குறாரு. சந்தோஷத்தோடு போனேனே, இப்போ எனக்கு போக முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறாரு. சில சமயங்களில் இந்த வீடு சந்திக்கும் போது சில முதியோர்களை பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு வர முடியலேன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாழ்க்கையில் நம்ம சிந்தித்து பார்க்குறோமா? ஆலயத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை இருக்குதா? இல்லை நம்ம ஏதாவது சாக்கு போக்கு தேடிடுறோம். என்ன சார், என்ன ஐயா போன வாரம் கோயிலுக்கு வரல அப்படின்னா நம்ம ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்ன பொழுது எப்படி இருக்கணும்? மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அது வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி, அது சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி, எந்த கிழமையாக இருந்தாலும் சரி, ஒரு கூட்டம் வச்சோன்னா நிரம்பி வழியணும்.
பாருங்க, அவங்கெல்லாம் 9 மணிக்கு ஆரம்பித்தா 9 மணி வரைக்கும் கூட்டம் நிற்கிது. நம்ம வரமாட்டுக்கிறோம். மெய்யான திருச்சபை இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கையில் தான் அந்த அருமையான சத்தியத்தை பொக்கிஷத்தை கொடுத்துருக்காரு. நம்ம என்ன செய்கிறோம்? கரெக்டாக 12:30 மணிக்கு போயிட்டு அப்புறம் யோசிக்கிறதே இல்லை. ஆல் நைட் ஆல் டே ப்ரேயர் வச்சா நம்ம வரல. நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அநேக காரியங்களை நம்ம சீர்திருத்தம் பண்ண வேண்டியது இருக்குது. நம்மளே நம்ம ஒரு எழுப்புதல் உண்டாக்க வேண்டிய சூழ்நிலையில் வச்சிருக்கிறோம். சொல்கிறாரு, நான் அப்படியெல்லாம் போய் வருவேனே. இப்போ அதெல்லாம் நினைக்கும் போது என் உள்ளம் உருகுது. ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சே வருத்தப்படுறாரு. அதனால தான் அவர் சொல்கிறார், என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்கு தேங்குகிறாய் அப்படின்னு சொல்றார். அதனால் ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பார் சொல்றார். கலங்காதீங்க, இந்த வாக்குத்தத்தை பிடிப்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கலக்கத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஒரு கலக்கமான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வந்துருச்சுன்னு வைங்க. இந்த கலக்கமான சூழ்நிலையில் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு 42ஆம் சங்கீதத்தில் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேய்க்கிறாய். என்ன செய்யணும்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தின் ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். கலக்கமா துன்பமா? எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் கலக்கம் இருக்குதா? நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்கணும். காத்திருக்கிற வேண்டியது ரொம்ப முக்கியமான வேலை. ஒருவேளை அது ஆலயத்தில் காத்திருக்கிற கூட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது வீடுகளில் நம்ம காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வேலையாக இருந்தாலும் சரி, வெயிட் அப்பான் த லார்ட். கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புதுபலன் அடைவார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? இந்த கருமையான ஆண்டோட பிள்ளைகளே, ஆண்டோர் நம்ம கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, அவர் காத்திருங்க. அடுத்த வசனத்தை போய் பார்க்கலாமா? என் ஆத்மாவே ஏன் எனக்கு கலங்குகிறாய். அப்புறம் அவர் சொல்றாரு, அவரே ஒரு ஆன்சரையும் கொடுக்கிறாரு, ஒரு கேள்வியும் கேட்கிறாரு, அதுக்கு விடையும் சொல்றாரு. தாவீது என்ன சொல்றாரு? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை இன்னும் துதிப்பேன். அப்ப ஏற்கனவே துதிச்சது காணாது அப்படின்னு சொல்றாரு. நான் ஏற்கனவே துதிச்சுட்டு தான் இருக்கிறேன். தாவீது துதியின் மன்னன் இல்லையா? இஸ் a man of praise. அப்படிப்பட்ட தாவீது சொல்றாரு, இன்னும் துதிப்ப ஆண்டவரே, அப்போ இந்த கலக்கம் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் ஆண்டவரை போற்றுவேன், இன்னும் ஆண்டோட சமூகத்தில் நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு வாழ்க்கையில் கலக்கம் இருக்குன்னா கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் அருமையான சொல்யூஷன் கொடுத்து அனுப்புறாரு. காத்திருங்க. காலையில் எந்திரிங்க, 4 மணி 3:30 மணி எந்திரிச்சு காத்திருங்க. கலக்கமெல்லாம் ஆண்டவர் எடுத்து போடுவார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனை நோக்கி காத்திரு. மனுஷன்கிட்ட போய் உங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. கண்டவங்ககிட்டலாம் நம்ம போய் சொல்லி, எனக்கு அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, நம்ம எல்லாம் உற்றார் உறவினர் எல்லாத்தையும் போய் சொல்கிறோம். சொல்லாதீங்க. நேர முழங்கால் போட்டு கதவை பூட்டி யாரை பார்க்கணும்? அந்தரங்கத்தில் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணணும். அப்படி எப்படி ஜெபம் பண்ணால் ஆண்டவர் வெளியரங்கமாக பலிப்பார். காத்திருக்கிற அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க அதை யோசிச்சு பாருங்க. 5 நிமிஷமா 10 நிமிஷமா? கலக்கம் வரத்தான் செய்யும். கலக்கம் வந்துச்சா போடுங்க முழங்கால். ஆண்டவருடைய சமூகத்தில் வாக்குத்தத்தை பிடிங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறீர், உங்கள் இருதயம் காத்திருக்க சொல்லியிருக்கிற. ஆண்டவரை இப்பொழுது நான் காத்திருக்கிறேன். பாவத்தை அறிக்கையிடு. ஒருவேளை பாவத்தினால வந்த கலக்கமா இருக்கலாம், ஒரு பிள்ளைகளினால கலக்கம் வந்திருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியினால கலக்கம் ஏற்பட்டிருக்கலாம், நீங்க எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடந்திருக்கலாம். எந்த கலக்கமா இருந்தாலும் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு வெளிச்சம் விடுக்கிறார். கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றார் இல்லையா, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தேய்க்கிற? காத்திரு, உன் தேவனை நோக்கி காத்திரு. ஆண்டவர் எல்லா பாரியங்களையும் வாய்க்க செய்வார்னு பார்க்குறோம். ஆண்டோட சமூகத்தை நம்ம தாழ்த்துவோம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த சமூகத்தில் என்னை முற்றிலுமாக தாழ்த்துக்கிறேன். இந்த காலை நேரத்திலும் என்னுடைய கலக்கங்கள் நீங்கள் உதவி செய்யுங்க கர்த்தாவே. இந்த உள்ளத்தில் கலக்கம், இந்த வீட்டில் கலக்கம், இந்த குடும்பத்தில் கலக்கம், பிரச்சனை வேலை பார்க்க இடத்துல கலக்கம் இருக்குது. ஆண்டவரே, இந்த கலக்கங்களெல்லாம் நீக்கி போடும். என் ஆத்துமாவே
நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? உன் தேவனை நோக்கி காத்திருப்பாய், உன் தேவனை நோக்கி காத்திருப்பாய். மானானது நீரோடைகளை, மானானது நீரோடைகளை, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. கலங்கனா என்ன செய்யணும்? ஆண்டோட சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணணும். என் ஆத்மா சொல்றாருல, முதலாவது வசனம் வாசிக்க பார்க்கல, 42வது சங்கீதம் 1வது வசனம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே என் ஆத்மா வாஞ்சித்து கதறும். அப்படி கதறும் போது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறும் போது, அதுபோல நாம் ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்து கதறும் போது ஆண்டோர் நம்முடைய எல்லா கலக்கங்களையும் நீக்கி போடுறார் பார்க்கிறோம். ஒருவேளை நமக்கு சத்து நம்ம பார்த்து கேட்கல, என்னப்பா ஜோமணி பார்க்கறியா, உன் தேவன் எங்கே அப்படின்னு கூட கேட்கலாம். அப்படி கேட்டிருக்காங்க, தாவீதை பார்த்து கேட்டிருக்காங்க, உன் தேவன் எங்கே அப்படி சத்துருக்கள் சொல்லும் போது என்ன ஆச்சா அவருக்கு? என் கண்ணீரே உணவு. படுக்கையெல்லாம் கண்ணீர் தாவீதுக்கு. உன் தேவன் எங்கே என்று சத்துருக்கள் சொல்வதினால் என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று, என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று. எத்தனை பேருக்கு நீ கண்ணீர் உணவா இருக்கு? நீ யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்க. கண்ணீரே உணவா இருக்கிற வாழ்க்கை இருக்கலாம். நேரு வாழ்க்கையில கஷ்டங்கள் கவலைகள் இருக்கும். நேரு என்கிட்ட விட ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறீங்க, ஜெபம் பண்ணி இருக்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தாவீது சொல்றாரு, என் ஆத்மாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? செய்ய வேண்டிய காரியம் ஒரே காரியம், அழு, அப்புறம் விழு,